10,000 பில்லியன் crores ஆஃப் ஆயில். அதில் வந்து ரொம்ப சொற்ப அமௌண்ட், எனக்கு தெரிஞ்சு ஒரு 500 கோடி ஒரு 600 கோடி மட்டும் ஈரானுக்கு வந்து வருவாயாக கொடுத்துருப்பாங்க. ராயல்ட்டி மாதிரி ஒரு அமௌண்ட் 16%. இப்போ பொதுவாக இந்தியாவை வந்து பிரிட்டிஷ் ஆட்சி செஞ்சாங்க. அந்த காலத்தில் இந்தியாவிலேருந்து அவங்க எடுத்து போன செல்வத்தோட மதிப்புங்கிறது பல லட்சம் கோடி அப்படின்னு சொல்லுவாங்க. வந்து இப்போ இது மாதிரி ஒரு பண ரீதியாக மதிப்பிட்டோம்னா ஈரான்லேருந்து அவங்க எடுத்துகிட்டு போன எண்ணெயோட மதிப்பு எவ்வளோ இருக்கும்? தற்போதைய நிலவரப்படி பார்த்தா எனக்கு தெரிஞ்சு ஒரு 10,000 crores ஆஃப் ஆயில். நான் சொல்றது 1953 அந்த டைம்ல நான் சொல்றது 1953 இந்த 30 இயர்ஸ் ஆயில் கண்டுபிடிச்சிலேருந்து இந்த 1950 வரைக்குமே இந்த 30-40 இயர்ஸ்லேயே கிட்டத்தட்ட அவ்வளோ எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. லைக் அரௌண்ட் 10,000 பில்லியன் crores ஆஃப் ஆயில். அதில் வந்து ரொம்ப சொற்ப அமௌண்ட், எனக்கு தெரிஞ்சு ஒரு 500 கோடி ஒரு 600 கோடி மட்டும் ஈரானுக்கு வந்து வருவாயாக கொடுத்துருப்பாங்க. ராயல்ட்டி மாதிரி ஒரு அமௌண்ட் 16%. ஸோ இவ்வளோ அமௌண்ட் எடுத்துகிட்டு போய் தான் அவங்க வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய கடற்படை, வான்படை எல்லாமே. அடுத்து வந்து பிரிட்டன் என்ன பண்ணாங்கன்னா ஈரானுக்கு வந்து தடை விதிக்கிறாங்க. எண்ணெயை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து தடை விதிக்கிறாங்க. எந்த நாடும் வந்து ஈரானுடைய வந்து நீங்கள் வந்து வியாபாரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து உலக நீதிமன்றத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி ஈரானில் வந்து நாங்கள் வந்து ஒப்பந்தம் போட்டிருக்கோம் 60 வருஷத்துக்கு. இப்போ வந்து அவங்க எண்ணெய் தேசியமயமாக்கல் எங்களை வெளியே போக சொல்கிறாங்க. ஸோ எங்களுக்கு வந்து நீங்கள் கரெக்டாக நீதி கொடுங்கன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க வந்து ஈரானுக்கு சாதகமாக வந்து தீர்ப்பு கொடுத்துட்றாங்க உலக நீதிமன்றத்தில். இது வந்து 1951. ஸோ பிரிட்டன் என்ன பண்ணுறாங்க, இது வந்து நம்ம தனியாக நம்மளால் சமாளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அமெரிக்காவுடைய உதவியை நாடுறாங்க. ஸோ பிரிட்டன் வந்து அமெரிக்கா கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஆக்சுவலாக ஈரானுடைய நிலப்பரப்பு பார்த்தீங்கன்னா ஈரானுடைய எல்லை பகுதி வந்து ரஷ்யா இருக்கு. ஸோ அவங்க வந்து அமெரிக்கா கிட்ட என்ன சொல்கிறாங்க, ஈரானில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்யூனிச கொள்கை வந்து பரவ ஆரம்பிக்குது. அங்கே வந்து முசாதிக்குன்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து தேசியவாதி. ஸோ ஈரான் வந்து கம்யூனிச நாடாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக தெரியுது. ஸோ அதை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து நிறுத்தி ஆகணும்னு சொன்ன உடனே அமெரிக்கா வந்து விழிப்படைஞ்சிருது. ஸோ அமெரிக்கா வந்து என்ன சொல்றது, சரி ஓகே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்ன பிறகு தான் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, 1953 வந்து ஈரானில் வந்து இராணுவ ஆட்சி கவிழ்ப்பு நடத்துகிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, ஈரானில் அங்கே உள்ள இருக்க இராணுவ வீரர்கள், அப்புறம் வந்து அங்கே இருக்க இந்த உள்ளூர் ரவுடிகள், அப்புறம் அங்கே இருக்க சில பல மக்கள் எல்லாத்தையுமே வந்து காசு கொடுத்து அவங்கள வந்து இது பண்ணி அங்கே இருக்க முசாதிக்கை வந்து பதவியிலேருந்து தூக்கிடுறாங்க. ஏன்னா முசாதிக் தான் அங்கே பிரதமராக இருந்தார். இதை வந்து மன்னருடைய ஒப்புதலோட தான் பண்ணுறாங்க. ரேசா ஷா வந்து அவர் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பயந்த ஆள். ஸோ எது சொன்னாலும் கேட்டுக்கிற ஆள். ஸோ அதனால் மன்னரோட ஒப்புதல் வாங்கி அங்கே வந்து எப்படின்னா ஈரானில் வந்து எதுக்காக இருந்தாலும் மன்னரோட ஒப்புதல் வேணும். மன்னரோட அக்ரிமெண்ட்டை வாங்கிட்ட பிறகு இவங்க வந்து அஃபிஷியலாக வந்து முசாதிக்கை வந்து பதவியிலேருந்து தூக்கிடுறாங்க. முசாதிக் வந்து அதுலேருந்து இறக்குற வரைக்கும் அவருடைய வீட்டு காவலில் வச்சிடுறாங்க. ஸோ இப்படி தான் வந்து அமெரிக்கா அண்ட் பிரிட்டன் வந்து ஈரான் உள்ள இந்த முதல் ஆட்சி கவிழ்ப்பு நடந்தது. அதான் ஈரான் வந்து கடைசியாக ஜனநாயக நாடாக இருந்தது வந்து அந்த 1953 தான். பிரிட்டன் அண்ட் அமெரிக்கா வந்து உள்ளே வந்தாங்க.